வெல்கம் டு ஹவுஸ் டு ஹார்ட். இது வந்து என் பையனோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. நாங்கள் இன்றைக்கி வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சாய்பாபா டெம்பிளுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்க்கும்போது வெளியில் பார்த்தா பெரிய டெம்பிள் மாதிரிலாம் ஃபீலாக இல்லைங்க. ஒரு குட்டியாக தான் தெரிஞ்சிச்சு, நார்மல் வீடு மாதிரி. உள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம ஊர்லலாம் ஃபஸ்ட்டு விநாயகர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் முதல்ல என்ட்ரு ஆகும்போதே விநாயகர் சிலையும் வச்சுருந்தாங்க. அப்படியே உள்ளே போகும்போது ஒரு சாய்பாபா சிலையும் ஒரு முன்னாடி வச்சுருந்தாங்க. கோவிலுக்குள்ளே போனோங்க. ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பட் கரெக்டாக நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஆர்த்தி டைமுக்கு போயிருந்தோம். ஸோ எல்லோரும் லைனில் நின்று ஆர்த்தி காமிக்கிறதுக்காக நின்று இருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே வந்து உள்ளே போய் ஆர்த்தி காமிக்கிறதுக்காக லைனில் நின்றுட்டோம். நாங்களும் அப்படியே ஆர்த்தியெல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அங்கே உட்காந்துட்டு வெளியில் வந்துட்டோங்க. இது வந்து இன்னொரு சைட் ஆஃப் த டெம்பிளுங்க. ஸோ நாங்களும் அப்படியே ஒன்றா பார்த்துட்டு உள்ளே போனோங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் சைடில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த சாமி சிலைகளெல்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க உள்ளே. நமக்கு நார்த் இந்தியன் சைடில் இருக்க சாமியெல்லாம் அவ்வளோவும் தெரியாது. பட் இங்கே பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ராமர், சீத்தை அந்த மாதிரி சிலைகள் கூட இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரோட சிலை தாங்க. பட் நம்ம ஊரில் இருக்க மாதிரி கல் சிலை இங்கே கிடையாது. இந்த மாதிரி சிலைகள் தான் மோஸ்ட்லி வச்சுருக்காங்க எல்லாமே. அப்படியே விநாயகருக்கு ஆர்த்தியும் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கிளம்பிட்டோங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட முருகர் தாங்க. பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக மன நிறைவாக இருந்துச்சு. இது வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்க மாதிரி சிலையை தான் இங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட சிலை தாங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான சிலையை பார்க்குறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் சைடில் தண்ணியும் வச்சுருக்காங்க. நம்ம தண்ணி எடுத்து அபிஷேகமும் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெருமாள் சிலையும் ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க. பெருமாளை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு திரும்பி பார்த்தா நரசிம்மர் இருந்தார். அங்கே ஒருத்தங்க பூஜை பண்ணிவிட்டு பிரசாதமும் கரெக்டாக நாங்கள் போகும்போது என் பையன்கிட்ட கொடுத்தாங்க. அப்படியே ஒன்றொன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஐயப்பன் சாமி, தக்ஷணாமூர்த்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி தேவி அந்த மாதிரியான சிலைகள் கூட இங்கே வச்சுருந்தாங்க. நம்ம நார்த் இந்தியன் தெய்வங்களான திரிபுர சுந்தரி, துர்கா மாதா அந்த மாதிரியான சிலைகளும் இருந்துச்சுங்க. அதுக்கு குங்கும அபிஷேகமும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே கோவிலில் இத்தனை விதமான சிலைகளை பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குங்க. எங்களுக்கு இங்கே வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஒரே இடத்துல இத்தனை கடவுளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை கூட இருந்துச்சுங்க. எல்லாரும் ஆஞ்சநேயர் சுற்றுறத பார்த்துட்டு நானும் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் லாஸ்ட் இயர் ஷீரடி போயிருந்தப்போ ஒரு ஃபேமஸான சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிருந்தோங்க. அங்கே இருக்க அதே சிலை மாதிரி இங்கேயும் அந்த சனீஸ்வரன் சிலை வச்சுருக்காங்க. நாங்கள் அப்படியே எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோங்க. வெளியில் வரும்போது ஒரு டொனேஷனுக்கு தனியாக ஒரு பிளேஸும் ஒரு ஸ்டால் மாதிரியும் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பையனோட பர்த்டேங்கிறனால நாங்களும் கொஞ்சம் டொனேஷனும் பண்ணிட்டோங்க. நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பிரசாதமும் கொடுத்துட்ருந்தாங்க. நாங்களும் பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த கோவிலுக்கு வந்தது ரொம்ப மனநிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்க. பாசிட்டிவான ஃபீலாகவும் இருக்குது. அப்படியே கோவிலெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹோல் ஃபுட்ஸ்க்கு கிளம்பியாச்சு. அங்கே போய் ஈவினிங் கேக் கட் பண்ணுறதுக்கு கேக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஹோல் ஃபுட்ஸ்க்கு வந்திருக்கோம். எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க. ஈவினிங் கேக் கட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ஃப்ரெண்டும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை கொடுத்ததும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதாங்க, பர்த்டேவும் சிறப்பாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.